நான் டீசர் லாஸ்ட் இயர் பார்த்தேங்க, அது நம்பி தான் நான் புஷ் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். இட் வாஸ் ரியலி நைஸ், ஐ என்ஜாய்ட் இட். படத்துல எங்கேயாவது லேகோ இல்ல கொஞ்சம் டிராகா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்ல கம்ப்ளீட்லி உங்களுக்கு கிரிப்பிங்கா இருந்ததா ஸ்கிரீன் பிளே? லைட்டா டிராக் ஆகிற மாதிரி இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரொமான்டிக் சீன்ஸ் அந்த சீன்ஸ்லாம் டிராக் ஆகிற மாதிரி இருக்கு. பட் த மோமெண்ட் கமல்ஹாசன் ஆர் எஸ்டிஆர் ஆர் ஆன் த ஸ்கிரீன் சூப்பரா போச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெட்டரா செகண்ட் ஹாஃப் பெட்டரா, ரெண்டுத்துல உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது? டஃப் ஒன். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஐ ரியலி லைக் இட். ரிவெஞ்ச் மூவி. ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி ரெண்டு பேரும் ஃபேஸ் ஆஃப் சீன் அந்த ஆக்ஷன் சீக்வென்சஸ்லாம் நிறையவே இருந்ததுங்க. ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் நிறையவே இருந்தது. அதான் இவங்க ரெண்டு பேர் பிரசன்ஸ் வாஸ் ரியலி தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் தி மூவி. எமோஷன் வந்து வொர்க் ஆச்சா உண்மையிலேயே? அந்த எமோஷன் வந்து ஆடியன்ஸ்க்கு கனெக்டா இருந்ததா? ஆமா ஆச்சு. எனக்கு லைட்டா கடைசி சீன்ல கூஸ் பம்ஸும் ஆச்சு. சோ ஐ காட் இட். சோ த்ரிஷா கேரக்டர் பார்த்து ஒரு ஜட்ஜ் பண்ணி ஓகே இப்படிதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. கிட்டத்தட்ட அது சிமிலரா தான் இருக்கா? ஓகேவா? அது எடுத்துக்கிற விதமா ஃபேன்ஸ்க்கு அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? த்ரிஷா பெருசா தெரியலங்க எனக்கு. த்ரிஷா வர சீன்ஸ்ல லைட்டா போரா இருந்தது. மத்தபடி மெயின் அந்த ரிவெஞ்ச் ஃபைட் அதெல்லாம் தான் லைக் டாப்பா இருந்தது. வேற ஏதாவது படத்துடைய ரெஃபரன்சஸ்லாம் இருந்ததா? நாயகனோ இல்ல செக்கச்சவந்த வானமோ? இல்ல, அந்த நான் பார்த்தது இல்லைங்க. சோ ஐ கான்ட் சே தட். ரெண்டு பேரோட ஸ்கிரீன் பிளேயும் எக்ஸலண்டா இருந்தது. சிம்பு சார்தும் சரி, கமல் சார்தும் சரி. படத்துல எந்த லாகிங்கும் பெருசா தெரியல. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. சென்டிமெண்ட்ஸ்லயும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரே ஒரு நெகட்டிவ் நான் சொல்லணும்னா, வில்லன் கேரக்டர் டான் கேங்ஸ்டர் இருக்காங்களே, அவங்க எல்லாமே ஹிந்தியில கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அவங்க நம்மளோட லாங்குவேஜ்ல பேசினானா இன்னும் நல்லா ரீச் ஆயிருந்திருக்கும்.